class. I will sing one bhajan. You can repeat after me. Ganesha Sharanam Sharanam Ganesha. 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 Vagisha Sharanam Sharanam Vagisha. 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 Ganesha Sharanam Sharanam Ganesha. Ganesha Sharanam Sharanam Ganesha. Siddhisha Sharanam Sharanam Siddhisha. Siddhisha Sharanam Sharanam Siddhisha. Siddhisha Sharanam Sharanam Siddhisha. Siddhisha Sharanam Sharanam Siddhisha. Ganesha Sharanam Sharanam Ganesha. Ganesha Sharanam Sharanam Ganesha. Sharanam Ganesha. Sharanam Ganesha. Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Parampara. I welcome you all to Arsha Vidya Gurukulam for the classes on Tirumandiram. I am very happy to inaugurate these weekly classes. It will be conducted on every Sunday. And you are very fortunate that these classes will be conducted by Swami Jagadatmananji, who has got the background of Vedanta and also Sri Vidya, Jyotisha, and also he has background of this Tamil literature. And therefore, it's a very rare opportunity you are going to have in the coming weeks. Our culture is called Vedic culture, Vedika Samskriti, as our dharma is also called Vedika Dharma. The original name of our dharma is Vedika Dharma. And Vedika means based on Vedas. So our culture is based on Vedas, our dharma is based on Vedas. And the vision of Vedas is all the Om Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. எல்லாருக்கும் இந்த பேப்பர் வந்திருக்கும். அப்புறம் அடுத்த வாரம் வரும்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதில் இப்போ முதல் பாடலை நம்ம பிரார்த்தித்து இந்த திருமந்திரம் என்கின்ற ஒரு மாபெரும் தத்துவ நூலினை தடைகள் ஏதும் இல்லாமல் நாம் படித்து குருவருளையும் திருவருளையும் பூரணமாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக மகா கணபதியை பிரார்த்தனை செய்து தொடங்கலாம். இந்த நூலினுடைய காப்பு செய்யுளாக விளங்கக்கூடிய மிகவும் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் புகழ்பெற்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும்
அதை திரும்பவும் சொல்லி மகா கணபதியை தியானிப்போம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. ஒரு தடவை நம்ம சொல்லும் பொழுது நீங்க கேளுங்க அமைதியா தியானத்தோட. அப்புறம் திரும்ப எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம சொல்லலாம். இது திருமந்திரத்தினுடைய விநாயகர் காப்பு. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே. நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்கின்றீர்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் விநாயகப் பெருமான் மேல ரொம்ப இஷ்டம் உண்டு. குழந்தைகளுக்கு பிரியமான கடவுள் இந்த மகா கணபதி. என்னன்னு கேட்டாக்க, பரீட்சை டயத்துல மட்டும் ரொம்ப இஷ்டமா போய் இந்த விநாயகப் பெருமானுக்கு நான் மட்டும் 100க்கு 99 மார்க் வாங்கிட்டேன்னு சொன்னாக்கா உனக்கு ஒரு தேங்காய் உடைப்பேன், அதுக்கு மேல வாங்கிட்டா வேணா 2 தேங்காய் உடைக்கலாம் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வதை நம்ம பார்ப்போம். அதை விட பெற்றோர்களும் 108 தேங்காய் உடைக்கின்றோம் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வார்கள். அப்படி இந்த 5 கரத்தனை யானை முகத்தனை வழிபட்டால் நாம் தொடங்கக்கூடிய எந்த காரியங்களும் விக்னங்கள் இல்லாமல் தடைகள் இல்லாமல் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம், ஒரு வழிபாட்டு முறை. ஆச்சாரியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் பொழுது சொன்னார்கள், நம்முடைய பாரதிய பண்பாட்டினுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டால், காணும் பொருளிலெல்லாம் இறைவனை பார்ப்பதுதான். ஆயினால்தான் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த அன்பிற்கும் உரியவராகிய பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இருப்பதெல்லாம் இறைவனே என்று சொல்லி தன்னுடைய வேதாந்த உரையை ஆரம்பிப்பார்கள். இப்ப இந்த அறைக்குள்ள இருக்கிறது பூரா தங்கம் என்ன சொல்லிட்டா, இப்ப இந்த மைக் என்ன
தங்கம் தானே. சரி, இந்த ரூம்குள்ள இருக்கிறவாள்லாம் ரொம்ப நல்ல மனுஷாளாக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வைங்க. இந்த ரூம்குள்ள இருக்கிறவாள் மட்டும் எல்லாம் ரொம்ப நல்ல மனுஷாள்னு சொன்னேன்னாக்க அந்த மூலையிலேருந்து ஒருத்தர் கேட்கக்கூடாது, சுவாமிஜி அப்போ நான் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் தானே. அந்த மாதிரி இருப்பதெல்லாம் இறைவன் என்று சொன்னால் படைத்தவன் இறைவன், படைக்கப்பட்ட இந்த உலகமும் இறைவனின்றி வேறாயிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆயினால்தான் இறைவனை ஜகத்காரணன் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் இரண்டு வகையான காரணங்களை தன்னுள் அடக்கியவனாய் இருக்கின்றான். ஒன்று பொருள் காரணம். என்னது? பொருள் காரணம். இப்ப சாம்பார் வைக்கணும்னு தாய்மார்கள்ல என்ன பண்ணுவீங்க? அப்படி மனசுல நினைச்சா சாம்பார் வந்துருமா? வராது. என்ன பண்ணணும்? பருப்பு வேணும், உப்பு புளி காரம் எல்லாம் வேணும், எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இப்போ சாம்பார் வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவீர்கள் இல்லையா? இதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து எனக்கிட்ட கொடுத்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் கலக்கி வைக்கலாம், அவ்வளவுதான். அது சாம்பார்னு நீங்க ஒத்துக்க முடியாது. சில பேர் சாம்பார் வைப்பார்கள், சாப்பிட்டு விட்டு சாப்பாடு எப்படின்னு கேட்டால் ரசம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சாம்பார் சாம்பாராட்டம் இருக்கணும். அதுக்கு என்ன வேண்டி இருக்கு? பொருள் இருக்கு. பொருளுக்கு அப்புறம் இன்னொன்று வேணுமே. பொருளை மட்டும் கொடுத்துட்டா செய்ய முடியாது. இப்போ நான் கோதுமை மாவு கொடுக்குறேன், சப்பாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்க சப்பாத்தி பண்ண தெரியணுமே. கை இருந்தால் போதுமா? அது எரிபொருள் இருந்தால் மட்டும் போதுமா? அது தெரியறதுக்கு பேர் என்ன? அறிவு. இறைவன் பொருளாய் மட்டும் இல்லை, அறிவாயும் இருக்கிறான். ஆகையினால் இதை பொருள் காரணம், அறிவு காரணம் என்று இரண்டாய் நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்து வைத்திருக்கின்றன. இறைவனுக்கு ரெண்டு. ஆமா, பொருள் காரணன், அறிவு காரணன். பொருளும் அறிவும். சில பேருக்கு இந்த வாட்ச் ஓடாது, டைம் பீஸ், வால் கிளாக்கு. உடனே நான் ரிப்பேர் பார்த்துடுறேன் என்று சொல்லி எல்லாத்தையும் கலட்டுவான். கலட்டி அக்கு வேறு அணி வேறையா போட்டுடுவான். திரும்ப எங்கே இந்த நட்டு எங்கே இருந்தது யோஜனை வருமா இல்லையா? தெரியணும். அதுக்கு என்ன தெரியணும்? நாலேஜ், அந்த அறிவு காரணம். ஆக இறைவன் தான் எல்லாமும். பொருளாயும் அறிவாயும் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த ஜகத்திலே இறைவன் மாத்திரமே. இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, இரவு பகல், வரவு செலவு, லாபம் நஷ்டம், பிறப்பு இறப்பு என்ற இரண்டாய் இருக்கின்ற எல்லாமுமாய் இருக்கின்றவன் அந்த ஜகத்காரணன். ஆனால் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், நமக்கு அது தெரிவது இல்லை. நமக்கு அது கண்ணுக்கு தெரிவதில்லை. கண்ணுக்கு தெரிஞ்சாதானே நான் ஒத்துப்பேன். கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த வகுப்பை சுவாமிஜி ஒருவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நீங்க என்னை பார்க்க முடிகின்றது. அதனால நீங்க சுவாமிஜி ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். எப்படி ஒத்துக்கொள்வீர்கள்? நேரடியாக பார்க்கிறோம் இல்லையா? எதனால பார்க்கிறோம்? கண்களினால பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அறைக்குள் ஒரு சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன்றா நீங்க ஏத்துப்பேடும்? சிங்கம் மாதிரி ஒருத்தர் நடந்து வந்தா வேணாம். நம்ம சிம்மக்குரலோன் எல்லாம் சொல்லுவோம், சிம்மக்குரலோன் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சிம்மம் மாதிரி ஒருத்தர் வரலாம், லயன் லைக் வரலாம் ஒருத்தர். ஆனால் சிங்கம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா என்ன சாமி கொஞ்ச நாளா சரியில்லையோ அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு முடியல, தெரியல, ஒத்துக்க முடியல.
அப்போ நமக்கு ஒரு ரூல் இருக்கு, பழக்கம் இருக்கு. இது நமக்கு வழி வழியா வந்த பழக்கம் தானே. கண்ணால பார்த்தால் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு நாதஸ்வர சப்தம் கேட்கிறதே அப்படின்னு நான் இப்ப சொல்றேன். ஒத்துப்போமா? கேட்டா ஒத்துப்போம், கேட்கலைன்னா ஒத்துக்க மாட்டோம். அப்போ கண்கள், காதுகள், செவிப்புலன், நுகர்புலன், சுவைப்புலன், தொடுபுலன், இந்த மாதிரி 5 புலன்களினால் உணரக்கூடியதை தான் நான் ஒத்துக்கொள்வேன். என்னதான் ஒத்துக்குவேன்? இருப்பதாகவே ஒத்துக்குவேன். 5 அறிய முடியாததை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஒரு மரம் நிற்கிறது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, என கண்ணால பார்க்கிறேன். ஆனால் ஒரு யானை இந்த அறைக்குள்ள இருக்கிறது என்றால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இதற்கு இன்னொரு விதமா பார்க்கணும். இந்த பிரமாணங்கள் எல்லாம் போதுமான அளவு ஆற்றல் உடையதா இல்லாத காரணத்தினாலே, பிரமாணம் என்று சொன்னால் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், இந்த அறிவை அடையக்கூடிய ஒரு உபாயம். இந்த அறிவை அடையக்கூடிய இந்த உபாயங்கள் எல்லாம் இப்பொழுது எனக்கு உதவவில்லை. சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன ஜெகத்காரன் ஈஸ்வரன் என்று. அவன் எங்கோ கைலாயத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நானும் கைலாயத்தில் போய் பார்த்து விட்டேன். அங்கே பனிமலை தான் இருக்கிறது, பனி தலையறை காணவில்லை, கண்ணால் காண முடியவில்லை. I am not able to see Ishvara by mere eyes. I need one more pramana beyond all these 5 pramanas. இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம பேசினமே, அந்த கண்ணால பார்க்கறது, அதுக்கு காதால கேட்கறது, செவிப்புலன்களால் பார்க்கறதெல்லாம், உணர்ந்து கொள்வதெல்லாம் பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றது. இல்லை அனுமானம் பிரமாணமா இருக்கலாம், அனுமானம் பண்ணி சொல்லக்கூடியதா, யூகித்து சொல்லக்கூடியதா இருக்கலாம். இல்ல உதாரணம், இது போல பால் போல் வெண்மை என்று சொல்லக்கூடியதை சொல்லலாம், உதாரண பிரமாணமா சொல்லலாம். அல்லது அர்த்தாபத்தி, அனுபலப்தி பிரமாணங்கள்னு இருக்கு, அதன் மூலமாக அறியலாம். ஆனால் இறைவனை 5 பிரமாணங்கள் சொன்னேன், மேலும் வரும் வகுப்புகள் அதை பற்றி விளக்கமா பார்க்கலாம். தமிழ்ல பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு காட்சி பிரமாணம்னு பேரு. காண்பதால் காட்சி, காட்சி பிரமாணம். பிரத்யக்ஷமா தெரியுது, the book is on the table, பிரத்யக்ஷ, பிரத்யக்ஷமா இருக்கே அப்படின்னு சொல்றோம். கண்ணால் காண்பது, அது காதால் கேட்பது, சுவைத்து உணர்வது, நுகர்ந்து உணர்வது, தொட்டு உணர்வது, இதெல்லாம் பிரத்யக்ஷம். அனுமானம், யூகித்து அறிவது. மலையில் புகை வருகிறது தூரத்தில், அப்போ அங்கே என்ன இருக்கணும்? நெருப்பு இருக்கணும். மேகமெல்லாம் திரண்டு கருத்து வருது, அப்போ இன்னைக்கு மாலை சாயங்காலம் மழை வரலாம் என்று அனுமானிக்கிறோம். யூகித்தல் தான் அனுமானம். அடுத்தது உதாரணம் சொல்றோம், பால் போல் வெண்மைன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது அர்த்தாபத்தி, அதுவும் ஒரு அனுமானம் போல. ஒரு விஷயத்தை கொண்டு, ஆதாரமாக கொண்டு இன்னொன்றை சான்றாக, ஒன்றை சான்றாக கொண்டு இன்னொன்றை கண்டுபிடிப்பது. மருத்துவர் ஒரு நோயாளியை தெர்மாமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தார், 102 டிகிரி காய்ச்சல் இருக்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறார்? யூ ஆர் ஹேவிங் வைரஸ் ஃபீவர்னு சொல்றார். எப்படி சொன்னார் அப்படின்னா, அதற்கு பிரமாணம் என்ன? 102 டிகிரி காய்ச்சல் அடிக்கிறது என்கிறது தான் அதற்கு பிரமாணமாக இருந்தது. அதுதான் அர்த்தாபத்தி. மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறது பூரா அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி. அனுபலப்தி அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி, யானை இந்த அறைக்குள் இருக்கா இல்லையா? இல்லை. இந்த இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு சொன்னோம் இல்லையா? எப்படி சொன்னோம்? யானையை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த யானை இந்த இடத்தில் இல்லை.
எனக்கு தெரிந்த ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு விலங்கு இருக்கிறது யானை என்று, அந்த யானை இந்த அறைக்குள் இல்லை. அது அனுபலப்தி. இந்த 5 இது மேலும் நிறைய படிக்கணும். கொஞ்சம் நம்ம சும்மா சுருக்கமாக ஒரு முன்னுரைக்காக சொல்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான திருமந்திர பாட்டை கொண்டு ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு விளக்க உரைகளை சொல்லி அந்த திருமந்திரத்துக்குள் எப்படியாவது குருவர்களையும் திருவர்களையும் வேண்டிக் கொண்டு அந்த திருமந்திரத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் முன் தயாரிப்புகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த 5 பிரமாணங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம். இதை கொண்டு இறைவனுடைய காட்சியை காண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொடுத்த பிரமாணத்துக்கு பேரு காட்சி பிரமாணம். பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, நுகர்ந்துக்கோங்க. முடியுமா? முடியல. இறைவனுடைய திரு சிலையை காணலாம், விக்கிரகத்தை காணலாம், இறைவனை காண முடியல. அப்போ காட்சி பிரமாணம் நமக்கு உதவலை. எது? பிரத்யக்ஷ பிரமாணம் உதவலை. இல்லை, இறைவனை பார்ப்பதற்கு உதவுச்சா பிரத்யக்ஷ பிரமாணம்? அனுமான பிரமாணம் உதவுச்சா? இருக்கலாம், இருக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் இது உதவலை. அதுவும் நமக்கு உதவாமல் போயிற்று. உதாரணம், கிருஷ்ணர் எப்படி இருப்பார்? என் டி ராமராவ் மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சிவன் எப்படி இருப்பார்? சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரியா சொல்ல முடியும்? பயன் இல்லை, அப்படி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அப்போ உதாரண பிரமாணமும் நமக்கு ஒத்து வரவில்லை. அர்த்தாபத்தி, எதை ஆதாரமாய் கொண்டு அதை சொல்வது என்பதும் பின்பற்ற முடியல. அனுபலப்தி, இல்லாமையை சொல்ல வேண்டும் என்றால் அதன் இருப்பை முதலில் பார்த்திருக்க வேண்டும். நம்ம கனவுல பார்க்கிறோமே இல்லையா? பல காட்சிகளை கனவுல பார்க்கிறோம். சுவாமிஜி அவர்களிடம், பூஜ்ய சுவாமிஜி அவர்களிடம் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார்கள், நீ வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயத்தை கனவுல பார்க்க முடியாதுப்பா என்று சொற்பொழிவு பண்றார். வாழ்க்கையில நீ எதை பார்த்திருக்கிறியோ அதுதான் உன் கனவுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அபரக்கபராவை பார்த்திருக்கிறியா கனவுல அப்படின்னு கேட்கிறார். கரபுரான்னு ஒன்று விஷயத்தை பார்த்துருக்கிறியா கனவுல? இல்லை. ஏன்னா கரபுராவை நான் முதல்ல பார்த்துருக்கணுமே. கரபுரான்னு ஒரு விஷயத்தை நான் முதல்ல பார்த்துருந்தா அதை பற்றி எனக்கு கனவு காணலாம். கரபுராவை பற்றி எனக்கு தெரியாது, அப்போ நான் எப்படி கனவு காண முடியும் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே மாணவர்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். சத்சங்க நேரத்தில், சுவாமிஜி நீங்கள் காலையில் வழக்கத்தில் பார்க்காத ஒரு பொருளை கனவுல பார்க்க முடியாது என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைக்குத்தான் நான் என் கனவிலே ஒரு மனிதனை 2 கொம்போடு பார்த்தேன். ஒரு மனிதனை 2 கொம்போடு பார்த்தேன். நீங்க சொன்னதற்கும் இந்த விஷயத்திற்கும் முரணாக இருக்கிறதே, என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுங்கன்னு கேட்டார். ஒரு கனவு வந்திருக்கு அவருக்கு. அந்த கனவுல ஒரு மனிதன் 2 கொம்பு, அவனுக்கு 2 கொம்போட நிக்கிறான். கனவுல பார்த்தேன். ஆனா நிஜத்துல நீங்க சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்தது இல்லையே, கனவுல எப்படி வந்தார் என்று கேட்கிறார். அதுக்கு சுவாமிஜி சொல்றார், நீ வழக்கத்திலே மனுஷால பார்த்திருக்க, அதே போல கொம்புடைய விலங்குகளை பார்த்திருக்க. இவன் என்ன கொம்பு முளைச்சவன் போல் நடந்துக்கிறானேன்னு நினைச்சிருக்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் ஆகி உன் கனவிலே ஒரு மனிதன் 2 கொம்போடு வந்து விட்டான். அப்போ நிகழ்கால வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு விஷயத்தை நம்மால கனவுல பார்க்க முடிவது இல்லை. இறைவனை கனவுல கூட பார்க்கல. இப்ப நமக்கு இந்த 5 பிரமாணமும் ஒத்து வரல. இனி 6வதாக ஒரு பிரமாணம் இருக்கிறது, நமக்கு தெரியாது. 6வதா ஒரு பிரமாணம் இருக்கிறது என்று சொல்வதற்கே யாராவது ஒருத்தர் வேணும். 6வதாக ஒரு பிரமாணம் வேணும்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அவருக்கு பேர் தான் குரு. குருதான் நமக்கு சொல்வார், அவனன்றி ஓரளவும் அசைவதில்லை, அணோரணியான் மகத்தோ மகியான்
அப்படிப்பட்ட அந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சாஸ்திரத்தை படி. சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருவின் துணை வேண்டும். நாம போய் படிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நேற்றைக்கு ஒரு ஜப்பான் மாணவி அவசரமாக நூலகத்திற்குள் நுழைந்தார்கள். நூலகம் மூடுகின்ற நேரம். ஏம்மா இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் மூட போகிறேனேன்னு கேட்டேன். கொஞ்சம் நேரம் என்னை அலோவ் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். இது பார்த்துட்டு போகிற இடம் இல்லைம்மா, எக்ஸிபிஷன் தான் பார்த்துட்டு வரலாம், இது படிச்சுட்டு போகிற இடம், நேரத்தை கொண்டு வரணும் என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை என்னை பார்த்துட்டு தான் வர சொன்னார். சுவாமிஜி என்னை பார்த்துட்டு தான் வர சொன்னார். நான் தான் அந்த நூலகத்தில் பொறுப்பாளர் இருக்கேன்ப்பா, என்ன பண்ணுறது, பார்த்துட்டு போவோம். அந்த அம்மா போய் இப்படி 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 பார்த்துட்டு, ஓ காட் அப்படின்ச்சு. என்னம்மா, இல்லை சுவாமிஜி நீ படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வாங்க. அட்லீஸ்ட் முதல்ல லைப்ரரியில் போய் கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவுன்னு தெரிஞ்சுட்டு பான்னு அனுப்பிச்சிருக்காரு. எப்படி புக்கை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அவ்வளோ புஸ்தகம் இருக்கு, அவ்வளோ புஸ்தகம் இருக்கு, இவ்வளோ நாலேஜா. இந்த புஸ்தகத்தை லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், அந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கே இன்னும் முடியல. அப்போ எங்கே போய் படிக்கிறது? இந்த புஸ்தகத்தை யார் எழுதினார், யார் ஆத்தர், எவ்வளோ பக்கம், எத்தனை விலை, இதை எழுதுறதுக்கே நம்ம வாழ்நாள் முடிஞ்சு போயிடும். அவ்வளவு சாஸ்திர நூல்கள் இருக்கிறது, அவ்வளவு பாஷ்யங்கள் இருக்கிறது, அவ்வளவு விளக்க உரைகள் டீக்கா இருக்கிறது, அவ்வளவு டிப்பணிகள், மேல் விளக்க உரைகள் இருக்கிறது, சிறு விளக்க உரைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கற்று தெரிந்து உணர்ந்து அங்கிங்கெனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த பரம்பொருளை என்னுள்ளும் இருக்கிறான் என்று பார்த்து தெரிந்து கொள்வது எக்காலம், என்ன பிரச்சனை என்பதை அவர் சொல்லியிருக்கார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை. ஒரு குருவோடு ஒரு சீடன் காட்டுக்கு போறான். வழியிலே ஒரு பெரிய யானை நிற்பதை பார்க்கிறான். பயந்தடித்து ஓடி வந்து விடுகிறான். சுவாமிஜி, அங்கே யானை நிற்கிறது, போக முடியாது என்று சொல்கிறான். சுவாமிஜி நேரடியாக போறார். நேரடியாக போய் அதை தொட்டு பார்க்கிறார். அது என்னது? அது கட்டை, மரக்கட்டை யானை, பொம்மை யானை. அப்போ மரத்தால் தானே செய்யப்பட்டிருக்கு. அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு யானை உருவமாகப்பட்டது. உங்களுக்கு எதை மறைச்சிருச்சு? இப்போ மரத்தை மறைச்சிருச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சா இது மரம்தான்? தெரிஞ்சு போச்சா? மரத்தின் மறைந்தது மாமத யானை. இப்போ மரம் வந்துருச்சு, மரம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப எது மறைஞ்சு போச்சு? யானை மறைஞ்சு போச்சு. இப்ப இந்த இது விளக்க உரை இது 2 லைன் சொல்லியிருக்கேன். இந்த 2 லைன் உதாரணம் மட்டும்தான். ஆனா இது எதை குறிக்கிறது என்பதை நம்ம மேல ஆழமா பார்க்கணும். அடுத்த 2 வரிகளை படிக்கணும். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். பரம் என்று சொன்னால் பிரம்மன், இறைவன், ஈஸ்வரன். அப்போ இருப்பதெல்லாம் இறைவனே என்ற விஷயத்தை எது மறைத்து விட்டது என்று சொன்னால் பார்முதல் பூதம். பார்முதல் என்று சொன்னால் ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் எதை மறைத்திருக்கிறது? இறைவனை மறைத்து விட்டது. பூதங்களை காணும் பொழுது, பூதம்னா அந்த பூதம் இல்லை, பூதம் அப்படின்னு சொன்னா 5 எலிமெண்ட்ஸ். அந்த ஐம்பூதங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இவையெல்லாம் இறைவன்தான் என்கின்ற இவற்றிற்கெல்லாம் இருப்பை கொடுத்திருப்பவன் இறைவன்தான் என்பதை எம்மால் அறிய முடியவில்லை. அதைத்தான் பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதம். குருநாதர் நமக்கு சாஸ்திர நூல்களை கற்பித்த உடனே பரம் என்பது என்ன என்று தெரிந்து கொண்டு விட்டோம். அந்த பரம் பொருளை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அடைவது என்று சொன்னால் அறிந்து கொள்வது. இந்த பரம்பொருள் ஞானத்தை அறிந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். நான் ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன்,
இந்த 5 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டேன்னா அப்புறம் அப்படியே ரொம்ப ஓய்வா உட்காந்துப்பேன். ஒருத்தன் இந்த பீச் பக்கம் குழந்தைங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும், செந்தமிழில் பேசிட்டு இருந்தா தூக்கம் வந்துடும். அதனால இந்த ஸ்டோரியை கேளுங்க, கொஞ்சம் முழிப்பு வரும். விழித்துக் கொள்வீர். ஒருத்தன் பீச் கரை ஓரமா இந்த இதுக்கு நெட்டு கட்டி அந்த நெட்டில் அப்படி ஆயப்படுத்தி தூங்கிட்டு இருக்கான். ஒரு 25 வயசு பையன். ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்திருக்காரு. அவர் ரன்னிங் வாக்கிங் வந்திருக்காரு. அடப்பாவி, 25 வயசு தானே ஆச்சு உனக்கு, ஒரு சின்ன பையனா இருக்கியே, இப்படி உழைக்காம சம்பாதிக்காம இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தா என்னடா போகிறது, எழுந்திரு, ஓடு, போய் வாழ்க்கையை பாரு, ஹாலிடே என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. நீ படிக்கணும், நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அமெரிக்கா போகணும், சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள்லாம் பெக்கணும், அவர்களுக்காக வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு அப்படிங்க ரெஸ்டாக இருக்கலாம். எதுக்கு சம்பாதிக்கணும்? பிற்காலத்தில் ஓய்வாக இருக்கலாம், பணம் உனக்கு பாதுகாப்பு, ஓய்வாக இருக்கலாம். அதுதானே இப்போ பண்ணிருக்கேன், நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நீ அப்புறம் பண்ண போகிற விஷயத்த அதை நான் இப்போவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்றேன். அப்போ இந்த இறை பரம்பொருளை கண்டுகொள்வது எப்படி என்கிற விஷயத்தை யார் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அடுத்த பாடல் சொல்ல போகிறேன், அது இந்த நோட்ஸில் இருக்காது, இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், விநாயகரே வழிபடுவோம். அதுக்கு அடுத்ததாக நமக்கெல்லாம் ஞான குருவாக இருக்கக்கூடிய குருநாதாளை வழிபடுறது. அதுக்காக இந்த பாட்டு சொல்லுவோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நல்ல நேரத்திலே இந்த தமிழ் திருமுறைகள் மேலே பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள், போற்றி வந்தார்கள். ஓதுவார் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கும் நம்ம அறக்கட்டளையின் மூலமாக பல ஆண்டுகளாக சுவாமிஜி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஓதுவார்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பளித்தும் பொருள் உதவி செய்தும் அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு பூரா. அப்படி இந்த 12 திருமுறைகளை சுவாமிஜி அவர்கள் போற்றி வணங்கினார்கள். 12 திருமுறைகள் என்பதுதான் தமிழ் வேதம், அது சைவ சித்தாந்த பொக்கிஷம். இந்த 12 திருமுறைகளிலே 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது தான் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை தான் நம்ம இப்ப படிக்க துவங்கி இருக்கின்றோம். அதற்கெல்லாம் அடிப்படையாக ஒரு அஸ்திவாரத்தை வகுத்து கொடுத்தவர்கள் நம்முடைய பூஜ்ய சுவாமிஜி அவர்கள். அவருடைய அருளால் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மங்களகரமான ஒரு தொடக்கம் தொடங்கி இருக்கிறது. இது இன்னும் நிறைய போக வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். பாருங்க எவ்வளோ பெரிய புக் இருக்கு. இதில் என்ன சமாச்சாரம்னா 3017 பாடல் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர். திருமூலர் 3017 பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார். 9 அதிகாரங்கள், 9 தந்திரங்கள் என்று சொல்வார். தந்திரங்கள் கைலாயத்திலே ஆதி குருவாய் விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சீடர்களிலே 8 பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவராக சுந்தரநாதர் என்பவர் இருந்தார். அந்த சுந்தரநாதர் தான் பிற்காலத்திலே திருமூலரானார்.
கைலாயத்தில் இருக்கிற அந்த சுந்தரநாதர் எப்படி திருமூலர் ஆனார் என்று சொன்னால் அதற்கு ஒரு புராண கதை வழங்கப்படுகிறது. அதுவும் திருமந்திர சான்றாகவே வழங்கப்படுகிறது. ரெஃபரன்ஸ் ஃப்ரம் திருமந்திரம். அந்த சுந்தரநாதரை பூலோகத்திற்கு செல்லுமாறு இறைவன் பணிக்கின்றார். அப்பொழுது அந்த சுந்தரநாதர் இறைவனுடைய ஆணைக்கு இணங்க பூலோகத்திற்கு வருகிறார். ஒரு பெரிய வனத்துக்குள் நுழைந்து ஃபாரஸ்ட் நடந்து கொண்டிருக்கின்றார். அந்த வனம் வழியாக நடக்கும் பொழுது அங்கே பசுக்கள் எல்லாம் கூடி நின்று அழுது கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறார். அந்த பசுக்கள் ஏன் அழுகிறது என்று சொன்னால், அதை பராமரித்து வந்த மூலன் என்கின்ற இடையர் அவர் இறந்து கிடக்கின்றார். சுந்தரநாதருக்கு அவருடைய திருவுளம் கனிந்து போகிறது. அதனாலே தன் உடலில் இருக்கிற ஜீவனை வெளிப்படுத்தி தன் உடலை சவமாக்கி கொண்டு மூலனுடைய உடலிலே புகுந்து மூலனாகவே உயிர் தெழுகிறார் சுந்தரநாதர். தன்னுடைய எஜமானர் விழித்தெழுந்ததைக் கண்டு இந்த பசுக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுது, அவ்வளவு ஆனந்தப்படுது. உறைந்தும் நக்கியும் பாசத்தை தெரிவிக்கிறது. மாலை வரை அந்த பசுக்களை எல்லாம் புல் இருக்கின்ற இடங்களெல்லாம் சென்று மேய்த்து அவற்றின் பசியாற்றி, இப்போ அந்த பசுக்களை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமே, என்ன பண்றது என்று யோசிக்கின்றார். அந்த பசுக்கள் எல்லாம் அந்த 5:15-6 மணி ஆகும் பொழுது நேர திரும்பி ஒரு திசையை பார்த்து நடக்குது. அதுக்கு தெரியுமே எங்க போகணும்னு. நம்ம கூட வழி மறந்துடுவோம். விலங்குகள் அந்த ஞாபகத்தை வைத்திருக்கும். நேரா அதனுடைய வசிப்பிடத்திற்கு சென்று விடுகிறது. கிராமத்துக்குள்ள போயிடுது. ஓஹோ, இங்கதான் தொழுவம் இருக்கிறது போல என்று சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் அங்கங்க கட்டி அதுக்கு அங்குள்ள பராமரிப்பு வேலையெல்லாம் செஞ்சுட்டு புறப்படலாம் அப்படின்னு பார்த்தா, எடுத்து அப்படி ஒரு அம்மா வந்து நிக்குது. எங்க புறப்பட்டீங்க? இப்பதானே மாடெல்லாம் ஓட்டி வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு அம்மா வந்து பிடிச்சிக்கல. யாரு? மூலனுடைய ஒய்ஃப். இவருக்கு அப்பதான் தூக்கி வாரி போடுதுன்னு பெரிய விஷயமா போச்சு. ஐயோ, நான் இல்லம்மா, என்னங்க இப்படி மாறிட்டீங்க, ஏதா காத்துல வெயில்ல போயிட்டு வந்தீங்களா என்று கேட்கிறார்கள் அம்மையார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்ல நான் வந்து கைலாயத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் பேர் சுந்தரநாதன், இந்த மாதிரி நடந்து போச்சு, உன் கணவன் இறந்துட்டான், நான் அவனுடைய உடலில் பூந்து வந்திருக்கேன்னா நம்பல. அப்போ உங்களுடைய உடல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு காட்டிற்கு எல்லா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறார்கள். அங்கே சுந்தரநாதன் உடலை காணவில்லை. என் உடலை மறைத்தது யார் என்று அழுகின்றார் சுந்தரநாதர். இறைவா, இந்த நேரத்தில் நீதான் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வானிலிருந்து ஒரு அசரீரி கேட்கிறது, மறைத்தது நான் தான், மறையவன் தான் மறைத்தவனும். அந்த ஏன் மறைத்தான் என்று சொன்னால், சுந்தரநாதா, மூலனினுடைய உடலில் நீ புகுந்ததனால் இன்று முதல் திருமூலன் என்று வழங்கப்படுவாய். திருமூலன் என்கின்ற நாமம் தாங்கி திருமந்திரம் என்கின்ற சாத்திரமும் தோத்திரமும் ஆகக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று பொக்கிஷத்தை, இலக்கிய பொக்கிஷத்தை நீ படைக்கப் போகிறாய். ஆகையினால்தான் நாம் இந்த திருவிளையாடலை புரிந்தோம் என்று ஆசீர்வதிக்கிறார். எல்லோருக்கும் உண்மை தெரிகிறது. சுந்தரநாதராய் பூமிக்கு வந்து மூலனாய் உயிர்த்தெழுந்து இறைவனால் திருமூலர் என்கின்ற திருநாமம் பெற்றவர் நம்முடைய நூலாசிரியர் திருமூலர். ஆகையினாலே இந்த மாதிரியான சாத்திர நூல்களெல்லாம் சாக்ஷாத் ஈஸ்வரனாலேயே எழுதப்படுகின்றன. அனைத்தும் ஈஸ்வரனின் செயல்தான், இறைவனின் செயல்தான். ஒரு அணுவும் அசைவதில்லை என்று சொன்னது போல, ஒரு அணு அசைவது என்று சொன்னால் கூட இறைவன் தான் வேணும். 3000 பாடல்களை எழுதுவது என்பதால் இறைவனுடைய அருளால் தான் முடியும். இந்த நூல் 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். தமிழ் மொழி வரலாற்றிலே 4 வகையான எழுத்துக்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவற்றிலே சித்திர எழுத்துக்கள், கோல் எழுத்துக்கள், வட்ட எழுத்துக்கள், சதுர எழுத்துக்கள் என்று 4 வகைப்படும். அந்த வகையிலே வட்ட எழுத்து காலத்திலே எழுதப்பட்ட சுவடிகள் கிடைக்கின்றன. அப்ப இது வட்டெழுத்து காலத்தில் தான் இந்த நூல் பிறந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளருடைய முடிவு. 8000 வருஷத்துக்கு உட்பட்டதாக என்று சொல்லி, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின்
தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னையே அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்துக் கொண்டான் என்றால் என்ன அர்த்தம்? நானே இறைவன், அகம் பிரம்மாஸ்மி என்பதை தெரிந்து கொண்டான் என்பது 2328வது பாடலிலே மூலன் உணர்த்திய சத்தியம். நோக்கம் என்ன? பரம்பொருளை அறிவது. அந்த பரம்பொருள் நான் தான் என்று அறிவது. 2 நோக்கம் அது. இந்த பாடலை அடியனுடைய குருநாதர் பராவித்யானந்தாஜி அவர்கள் அடிக்கடி சொல்வார். தன்னையே அர்ச்சிக்க துணிந்தானேன்னு எழுதியிருக்காம்பா, எவ்வளவு பெரிய விஷயம் பாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு சொல்வார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அந்த ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது இந்த மாதிரியான சாத்திர நூல்கள்ல ஒரு வேர்டு கூட ஒரு வேஸ்டா யூஸ் பண்ண மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் இருந்தான். சத் சித் அனந்தமா இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு 3 ஸ்வரூப லட்சணங்களை சாஸ்திரங்கள் சொல்கின்றன. சத் என்ற இருத்தல், தமிழ்ல இருத்தல், ஆங்கிலத்துல எக்ஸிஸ்டன்ஸ். சத் என்ற இருப்பு. அடுத்தது சித் என்கின்ற கான்சியஸ்னஸ். அனந்தம் என்று சொல்லக்கூடிய எட்டர்னிட்டி, ஆதி அந்தம் இல்லாத நிலை. அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையை இந்த பாடலின் முடிவிலே சொல்வார். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படிங்கிறது, அந்த எக்ஸிஸ்டன்ஸை அவன் உணர்ந்து கொண்டான். சத் என்கிற பரம்பொருளை தன்னுள் உணர்ந்து கொண்டு விட்டான் என்பதை அந்த இடத்திலே நிறுவுவதற்காக அங்க இருந்தானே என்ற வேர்டு என்ன வேணாலும் போடலாம். செய்தானேன்னு போடலாம், துணிந்தானேன்னு போடலாம். இருந்தானே என்று சொன்னால் இருப்பு. ஆகையினாலே இருப்பு தான் இறைவன் என்பதை, அங்கே இருப்பதெல்லாம் இறைவன் என்ற சொல்லுக்கு பின்னால் உள்ள இருப்பு தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக என்ன போட்டாரு? இருந்தானே அப்படின்னு போட்டார். கல் இருக்கு, ஒரு தவளை இருக்கு. சில நேரம் நாயை அடிப்பதற்காக கல்லை எடுக்கிறோன்ட்டு ஒரு தவளையை கூட பிடிச்சிடும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கல்லுக்கு ஓட முடியாது, தவளைக்கு ஓட முடியும். உயிராய் இருக்கின்றான், அந்த உயிர் பொருளிலே உயிராய் இருக்கின்றான் இறைவன், உடலாயும் இருக்கின்றான் இறைவன். இந்த கல்லிலே கல்லினுடைய பொருளாய் இருக்கின்றான், சிலிக்கான் டை ஆக்சைடாக இருக்கின்றான். அப்புறம் என்னவா இருக்கின்றான்? வருதா ஏதாவது? இருப்பாய் இருக்கிறான், ஜடப்பொருளாய் இருக்கிறான். அந்த ஜடப்பொருளுக்கு இருப்பை கொடுத்தவனாய் இருக்கிறான். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பதுதான் இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறதுனுடைய ஒரு ஆரம்ப நிலை. அடுத்ததாக கொஞ்சம் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு தத்துவத்தை நாம் படிக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த நூலாகப்பட்டது அடிப்படையில் சைவ சித்தாந்த நூல்களிலே 10ஆம் திருமுறையாக வகுத்து அளிக்கப்பட்டிருப்பதனால் அதை சைவ சித்தாந்த நோக்கில் தெரிந்து கொள்வது அவசியம் என்பதை உணர்ந்துக்கணும். இல்லை என்ன விஷயம்னு கேட்டாக்க, நிறைய தெரிந்து கொள்ளாமலேயே நம்முடைய வாழ்க்கை காலங்கள் ஓடிவிடுகிறது. அல்லது தெரிந்து கொண்டதை போல் நடித்தே காலங்கள் ஓடிவிடுகிறது. 2 வகையில காலம் ஓடிடு. அதனால தெரிந்து கொள்வதற்கு தயாராய் இருப்பது என்பது, எதையும் படிப்பதற்கு தயாராய் இருப்பது என்பது ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப அடிச்சுவடு என்பதை மறக்கக்கூடாது. நான் சொல்றேன், அதை நீங்க திரும்ப சொல்லுங்க. வேற ராகம் போட்டுடலாம், இந்த ராகம் கஷ்டமா இருக்கு. பதி பசுபாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசமனாதி. பதி பசுபாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசமனாதி. பதியினை சென்றணுகா பசுபாசம்
பதியணுகில் பசுபாசம் நில்லாவே பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியணுகில் பசுபாசம் நில்லாவே. அவ்வளவுதான். சைவ சித்தாந்தம் படிச்சிட்டீங்க. சைவ சித்தாந்தம் படிச்சாச்சு. 159வது பாடல் பதி. இந்த பத்தி அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல பத்தி அப்படின்னு போட்டு மிதி பண்ணிட்டு இருக்கோம். பத்தி அப்படின்னா தலைவன், தலைவன். பசு அப்படின்னா அனிமல்ஸ், விலங்குகள். பாசம் என்று சொன்னால் கட்டுதல், கட்டு உண்டு இருத்தல், பந்தப்பட்டு இருக்கிறது. இந்த மூன்று தான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை தத்துவமாய் விளங்கக்கூடியது. அதிலே முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிறார் திருமூலர் இந்த 159வது பாடலிலே. இன்னொரு அறிமுக பாடல் இருக்கிறது. அப்புறமா நம்ம சிலபஸ்க்கு போவோம். ஏன்னு சொன்னா இந்த வகுப்பினுடைய பேரே திருமந்திரம் ஓர் அறிமுகம். இப்ப நம்ம பண்ணி கொண்டிருப்பது என்னன்னா அந்த அறிமுகத்திற்கு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு இன்ட்ரோடக்ஷன். அப்போ இன்னும் கொஞ்சம் தயாராகி நம்ம உள்ள போவோம். சொல்றேன் இல்லையா, நிறைய பேர் அத்திவரதர் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சொல்லுவார்கள் போயிடாதீங்க, ரொம்ப கூட்டம், பயங்கரமான கூட்டம், அப்படி நசுங்கிட்டோம் இப்படி நசுங்கிட்டோம் என்றெல்லாம் அந்த அனுபவங்களை எல்லாம் சொல்வார்கள். அவர் போகாதே போகாதேன்னு சொல்ல சொல்ல நமக்கு போகணும் போல் ஆசை வந்து கொண்டே இருக்கும். அதுபோல இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருக்கு திருமந்திரத்துக்குள்ள, கேட்டிருக்கீங்களா? பெரிய விஷயமாக்கும், வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நீங்க அடுத்த வாரம் வரும் பொழுது இன்னும் 4 பேரை கூட்டின்னு வரணும் இல்லையா? இப்படிலாம் அற்புதம் இருக்கு. இது வந்து பெரிய விஷயம், இது கிடைக்கிறதுக்கு அரிய விஷயம், ரகசியம். இந்த ரகசியத்தை நம்முடைய பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் வெளிப்படையாக சொன்னதை போல் எந்த குருநாதனும் சொன்னதில்லை. கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்பதை மகாத்மா காந்திஜி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதை போல கடையனையும் கடைத்தேற்றம் அடைய வைத்தவர் பூஜ்ய சுவாமிஜி அவர்கள். நீயே பரம்பொருள் என்று யார் சொல்லுவா? நம்முடைய டீச்சிங் மெத்தடாலஜி, ஆர்ஷ வித்யா குருகுலத்தினுடைய டீச்சிங் மெத்தடாலஜி வந்து உட்கார்ந்த உடனே சுவாமிஜி என்ன சொன்னார்? இறைவனை அறிவதுதான் வாழ்வியல் நோக்கம், மனிதனாய் பிறந்ததனுடைய நோக்கம். அந்த இறைவன் தான் நீ அப்படின்னு நமக்கு தூக்கி பயப்படுது. நான் இறைவனா? நோ நோ, ஐ எம் சோ பாவம், என்னை விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். நான் இறைவன் எப்படி ஒத்துக்கிறது? சுவாமிஜி, என்னை போய் நீங்க இறைவன் சொல்லிட்டேன்னா அப்போ உட்காரு, பாடம் படி, உனக்கு புரியும். எவ்வளவு வருஷம் படிக்கணும் சுவாமிஜி? ஒரு 30 வருஷம் படி. அம்மா, நான் 30 வருஷமா படிச்சுட்டே இருக்கேன், ஒண்ணுமே புரியல. 35வது வருஷம் தான் புரிஞ்சுது. எடுத்த உடனே புரியாது, அதனாலதான் படிக்கும். சாஸ்திரம் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லி, தத் துவம் அசி என்கிற மகா வாக்கியத்தை சொல்லுது. இந்த நூலில் 2460வது பாடலிலே தத்பதம் துவம்பதம் தானாம் அசிபதம், இது யாரு சொல்லியிருப்பா? ஏதோ ஒரு பெரிய சமஸ்கிருத புலவரை தானே சொல்ல முடியும். தத்பதம் துவம்பதம் தானாம் அசிபதம் தொல்பதம் மூன்றும் துரியத்து தோற்றவே நிற்பது உயிர் பரம் சிவம், இம்மூன்றில் சொல் பதமாகும். துவம் தத் அசியே, தத்துவம் அசின்னு ஆரம்பிச்சு துவம் தத் அசி என்று இந்த பாடலை கோர்த்து அற்புதமா கொடுத்திருக்கார். இதுக்கு மேல ஏதாவது சொல்ல முடியுமா வேதாந்தத்தை? இதை பற்றி நான் மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் நீங்க வீட்டுக்கு போக முடியும். இதை மட்டும் சொல்லணும் நான் உட்கார்ந்து உரையாற்ற தொடங்கினேன் என்று சொன்னால் 3 நாள் இங்கேயே தங்கிக்கணும். அது அப்படி ஒரு கேம்ப் மாதிரி நடத்திடலாம். ஒரு 7 நாள் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா ஒரு 7 நாள் திருமந்திர கேம்ப் நடத்திடுவோம் இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும். என்ன சொல்றார்? தத் பதம் தத் பதம் துவம் பதம் தானாம் அசிபதம், முதல்ல பதத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தொல் பதம் மூன்றும். இந்த பதங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? சும்மா சாதாரணமான நேத்திக்கு பிறந்தது இன்னைக்கு பிறந்தது இல்லை. சில காலத்துக்கு முன்னாடி இந்த பிஸா அப்படின்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்போமா? அந்த பிஸா வந்ததுக்கு பிறகுதானே அது பிஸா பத்தி தெரியும். நம்ம தாத்தா கிட்ட போய் பிஸா அப்படின்னா அது என்னப்பா பிஸா சேம்பார் இல்லையா?
தெரியாது, அவருக்கு பார்த்தா தானே தெரிஞ்சிருக்கு. நமக்கு அந்த மாதிரி புதுசா வந்த ஒரு வேர்டு இல்லை, கிரியேட் பண்ண ஒரு வேர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தொல்பதம் மூன்றும் துரியத்து தோற்றவே. இந்த துரியம்ங்கிற வேர்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 10 நாள் தனியா படிக்கணும். நிற்பது உயிர், நிற்பது அப்படின்னு ஒரு பதம் பிரிச்சுக்கிட்டு உயிர் பரம் நீள் சிவம் இம்மூன்றில் அப்படின்னு. உயிர் பரம் நீள் சிவம், ஜீவனுக்கு பேர் உயிர், பரம்க்கு பிரம்மன், நீள் சிவம் இஸ் ஈஸ்வரா. அப்போ உயிர் பரம் நீள் சிவம் என்ற இந்த மூன்றில் சொல் பதமாகும் துவம் தத் அசியே என்று சொல்லி அந்த மூன்றிலும் ஜீவன் தான் பரம் என்று அறிந்தவுடன் மறைந்து போகும். ஈஸ்வரன் சிவம் ஆகிய இந்த சிவனாகப்பட்டது பரம் என்கின்ற தத்துவத்திற்குள் ஒடுங்கி போய்விடும். இருப்பதெல்லாம் பிரம்மம், அது நீதான் என்ற மகா தத்துவத்தை 2460வது பாடலிலே திருமந்திரத்திலே காண்கின்றோம். நம்ம இதை பிடிக்கிறது இல்லை. இங்கிருந்து நேராக ட்ரெயின் பிடிச்சி போய் ரிஷிகேஷில் இறங்கி ஆசிரமமாய் தேடின இளைஞர்களை எனக்கு தெரியும். 5 வருஷம் 10 வருஷம் ரிஷிகேஷில் கஷ்டப்பட்டு படித்து தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக. தத்துவமசி எங்கே இருக்கு? இதுக்குள்ளே. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு குருநாதரை பார்த்தேன். தத்துவமசி பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது, இதை ஒன்றும் நீ கஷ்டப்பட்டுக்க வேண்டாம், நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பழனிக்கு போ. பழனிக்கு போனால் எனக்கு எப்படி தத்துவமசி தெரியும் என்று கேட்டேன். இப்போ அவர் சொல்லி கொடுத்தார். பழம்னி, there is a village here, there is a town in Tamil Nadu called Palamni, fruit you. பழம் means fruit, நீ means you, பழனி. ஆனால் பழம் என்கின்ற அந்த சொல்லானது எதை குறிக்கிறது? பிரம்மனை குறிக்கிறது, தத்து பதத்தை குறிக்கிறது. தத் துவம், அசி கூட இல்லை அதுல. தத்துவம் அசி என்கின்ற 3 பதம் வேணும். மகா வாக்கியத்துல 3 பதம் வேணும் சம்ஸ்கிருதத்துல சொல்றதுக்கு. தமிழ்ல 2 வார்த்தை போதும் அதுக்கு. பழம். அதான் சொன்னார். பழனிக்கு போனேன், 4 நாள் யோசிச்சேன். பழனிக்கும் போனேன். அப்பெல்லாம் நிறைய முடி இருந்து மொட்டை அடிக்க மனசு வரல, திரும்ப வந்துட்டேன். ஆனா போய் கேட்டேன், சுவாமிஜி பழனிக்கு போய் இதெல்லாம் தெரியலையேன்னு. பழனி அப்படின்னாரு. பழனி பழனி பழனிங்கிறீங்களே, அது என்னது? யாருக்கு புரியும்? யாருக்கும் புரியும். எவ்வளோ பெரிய விஷயம் மிஸ் பண்ணிட்டோமே. we have missed. ஊர் பேர்லயே தத்துவத்தை வச்சிருக்கான் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழன். நம்ம தான் அதை விட்டுட்டு ஏதோ திராவிடம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள். இதுதான் பகுத்தறிவு. இறைவனை அறிந்து கொள்கிற அறிவை பெறுவதற்கு பிறகுதான் பகுத்து அறிவது. பகுத்தறிவது என்றால் என்ன? அன்னம் போல் இது பால், இது நீர் என்று பிரித்து அறியக்கூடிய அறிவுதான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை நம்ம விட்டுட்டோமே. பகுத்து அறிகிறது இல்லை. நீர் என்ற நீரை வச்சுக்கிறது, பாலை விட்டுறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழைப்பழத்தை உரிப்பது, பழத்தை தூக்கி போட்டு விடுவது, தோலை சாப்பிட்டு விடுவது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது உண்மையோ அதை விட்டுவிட்டு உண்மையை போல் ஜொலிக்கின்ற போலியை நாம் நம்பி விடுகின்றோம். பார்க்க முடியல, அப்ப இல்ல காட்டு சொல்லு அப்படின்லாம் பேசினா அதை பத்தின விஷயத்தை இப்ப நம்ம பேசல. அப்போ இதுதான் நான் சொல்றேன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். அது முடிஞ்சு போயிடுச்சு. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன், அறிமுகத்திற்கு அறிமுகம் என்று சொன்னே, அதுவும் முடிஞ்சிருச்சு. இனியும் ஒரு 15 நிமிடங்களிலே நாம் இதை முடிச்சுக்கலாம். ஏற்கனவே 4 மணி ஆயிடுச்சு. நிறைய தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியிலே மேலும் சில விஷயங்களை சொல்லி முடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி இதை ஒரு முறை நீங்க கையில வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. இந்த நூலே பாயிரம் என்கின்ற பிரார்த்தனையோடு தொடங்கும். இந்த எதை செய்தாலும் பிரார்த்தனை செய்து தொடங்குறது உண்டு. இந்த பிரார்த்தனையிலே 2 வகை உண்டு. இறைவனுடைய மாட்சிமைகளை போற்றி வணங்கி தொடங்குவது உண்டு. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இதெல்லாம் அவருடைய அட்ரிபியூட்ஸ் சொல்லி பேசி நம்ம தொடங்குகின்றோம். இன்னொன்று
மெய்ப்பொருளை போற்றி தொடங்குவது. மெய்ப்பொருள் என்ன என்ற தத்துவத்தை சொல்லி தொடங்குவதே பிரார்த்தனையாக சொல்லப்படும். அப்ப இந்த என்ன மெய்ப்பொருளை சொல்ல போகுதுன்றத தமிழ்ல ஒரு வார்த்தை தான். அது தமிழ்ல மெய்ப்பொருள்னா என்ன என்பதற்கு எத்தனை வார்த்தை வேணும்? அப்பவே சொன்ன 2 வார்த்தை இருந்தா போதும்னு. இப்ப சொல்றேன் என்னன்னு, ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் இந்த பாட்டு. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனாறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே தானிருந்தான் உடன் எட்டே உணர்ந்தெட்டே ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே ஒன்றவன் தானே. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. தத்துவம் ஆயிரம் ஆயிரம் நூல்களிலே கோடான கோடி வார்த்தைகளால் சொல்லி சொல்லி மாளாத இறைவனுடைய மாட்சிமையை திருமூலன் ஒரே வார்த்தையிலே சொல்லி தொடங்கி விட்டான். என்ன தொடங்கி இருக்கான்? இந்த 5 கரத்தனை ஆணைமுகத்தனை என்பது சுவடிகளிலே காணப்படுவதில்லை. அதை பிற்சேர்க்கை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது வழக்கம். அதனால இதுதான் முதல் பாடல். பாயிரத்திலே பாயிரம் என்றால் போற்றி செய்வது, பிரார்த்தனை செய்வது. அதுல இதுதான் முதல் பாடல். ஒன்றவன் தானே இஸ் தி ஒன். அப்படின்னா எல்லாம் அவன் தான் அர்த்தம். ஒன் அப்படின்னு சொல்லிட்டாக்க, முதல்ல நான் நினைப்பேன் அத்வைத்தம் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ 2 விஷயத்தை ஒன்றாய் பார்ப்பது, ஒன்றாய் சேர்த்துவது, அதுதான் அத்வைத்தம் என்று நினைச்சுப்பேன். இந்த ஒன்று என்ற சொல்லுக்கு அர்த்தம். எங்க ஆச்சாரியர்கிட்ட போனப்பதான் தெரியும் எனக்கு, இரண்டற்ற ஒன்றப்பா அது என்ன. பராவித்யானந்தஜி அவர்கள் மிக அழகாக தமிழ்ல சொல்வார்கள், இரண்டற்ற ஒன்று, நான் டியூவல். ஒன்றுன்னு சொல்லல, அதை நம்ம தமிழ் அழகா ஒன்றுன்னு சொல்றோம். அந்த ஒன்றவன் அப்படின்னு இருந்தா, ஒன்றுன்னு இருந்தா பேசாம இருக்கலாம். ஒன்றவன் தான் போட்டிருக்காரு பாருங்க. இரண்டற்ற ஒன்றை தான் ஒன்றவன் தான் என்று சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய தத்துவம் அதுல அடங்கி இருக்கிறது. ஒன்றவன் தானே. அப்ப ஏன் 2 இருக்கு? காணும் பொருள் எல்லாம் 2 இருக்கிறது. உடல் உயிர். முதல்ல ஷார்ட்கட்டுக்கு வந்துருவோம் நேரடியா. கதையெல்லாம் அடுத்த வாரம் பேசுவோம். உடல் உயிர். உயிர் போயிடுச்சு, உடல் இருக்கு சொல்றோம். உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு, உடலுக்காக உயிரா, உயிருக்காக உடலா? கேள்வி இருக்கு இல்லையா? உடம்புக்காக உயிர் இருக்கா, உயிருக்காக உடம்பு இருக்கா? எது நிலைய, ஆமா கரெக்ட், அம்மா சொல்ற கரெக்ட். எது நிலையாக இருக்க போகிறதோ அதுதான் எடுத்துக்கணும். இதை நம்ம சொல்லிட்டோம், உயிர் தான் முக்கியம். உயிர்னா ஆன்மா, ஜீவன், ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா தான் இறைவன், அதுதான் முக்கியம். அந்த ஜீவாத்மா தான் தன்னை பரம்பொருளாய் நினைச்சுக்க போகுது, தெரிய போகுது, புரிஞ்சுக்க போகுது. ஆனா அது புரியாத வரைக்கும் அதுக்கு பேர் ஜீவன் பேரு. அதனால அது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது உடம்பை துணைகோடாய் கொண்டு தன் கர்ம வினையை ஆற்றுகிறது. அப்ப நீங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா என்ன சொல்லணும்? உடம்பு போயிடுச்சு சொல்லுவோமா? உயிர் போகாதுங்க. உயிர் என்னைக்கு இருக்கும். உயிர்னா ஆன்மா, ஆன்மா இருப்பு உடையது இருக்கும்.
ஊடல் தப்பா சொல்றோம். ஏன்னா நேரா உள்ள வந்தான், சேர் இடிச்சிட்டான், சேர்ல டமால் இடிச்சிட்டான். வந்தது 1/2 மணி நேரம் லேட்டு. இடிச்ச உடனே சுவாமிஜி சேர் இடிச்சிடுச்சு அப்படின்னா, சேர் வந்து உன்னை இடிக்காது. ஆனா என்ன சொல்லுவோம் நம்ம, இன்னொருத்த வரா, சாமிஜி முள்ளு குத்திடுச்சு. முள்ளு வந்து தேடி வந்து உன்னை குத்துமா? நீ முள்ள குத்திக்கிட்ட, கை சுட்டுருச்சு. கை வந்து போய் சுடாது, நீ போய் அது சுடும்படியாய் நெருப்பில் வைத்ததுனால் அது சுட்டுச்சு. இதனால் எதையுமே நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டால்தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம். அதுக்கு சம்ஸ்கிருதத்திலே அத்தியாசம் என்று பெயர். இந்த அத்தியாசம் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவம். அந்த அத்தியாசத்தினால் 2 ஏற்படுகிறது, உடல் உயிர் என்று 2 ஏற்படுகிறது. இந்த 2ம் சமநிலை உடையவை அல்ல. ஒன்று நித்தியமாய் இருப்பது, ஒன்று இருப்பதை போல் தோன்றுவது. புரியுதா? 2க்கும் வித்தியாசம். ஒன்று நித்தியமாய் இருப்பது, ஒன்றுதான் இருப்பது, ஆனால் இன்னொன்று இருப்பதை போல் தோன்றுகிறது. இருப்பதெல்லாம் இறைவன் தான், ஆனால் இந்த ஜெகத் இருப்பதை போல் தோன்றி என்னை பாடாய்படுத்துகிறது. சம்பாரி சம்பாரி சம்பாரின்னு ஓட்டிக்கிட்டே போறது. இந்த குதிரைக்கு முன்னாடி கொஞ்சம் புல்ல கட்டு தொங்க விட்டுருவான், அது கட்டையை கட்டி அதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் தொங்க விட்டுருவான். இந்த குதிரை என்ன பண்ணுமா, அது பிடிக்கணும் அது பிடிக்கணும்னு ஓடுவான். ஓடின வரைக்கும் தனக்கு லாபம்னு இவன் உட்காந்துருவான் ஓட்டு போவான். ஆனா அந்த குதிரையால ஒரு காலத்திலும் அந்த குதிரை கட்டை, அந்த குதிரை ரொம்ப யோசிச்சுட்டே இருந்திருக்கு, எந்த காலத்துல நம்ம இதை போய் பிடிக்கிறோம். அது மாதிரி விசிட்டிங் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, எல்லாம் கார்டு போற வரைக்கும் கார்டு கார்டா வாங்கிட்டே போக கார்டு கார்டா வாங்கிட்டே போக வேண்டியதான். கார்டு போய் சேர வரைக்கும் அங்க போனாலும் கேட்பான், என்ட்ரி கார்டு இருக்கா, கார்டு இருக்கா, காட்டுக்கு கார்டு இருக்கா என்று கேட்பான். ஆகையினாலே இதுவல்ல வாழ்க்கை. வென்றதை தின்று விதி வந்தவுடன் சாவது வாழ்வில்லை. நித்தம் தூங்கி எழுந்து வாழ்வது வாழ்க்கை இல்லை. கண்டிப்பாய் நாம் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு என்ன சாமிஜி, நீங்க சாமி, நிறைய பேத்துக்கு இந்த சாமியை பார்த்தா அவருக்கு என்னப்பா, அவர் ஜாலியா இருக்காரு, ஒரு வேலை வெட்டி கிடையாது. உண்மையாலும் சொன்னா நான் 3.5 மணி நேரம் தான் தூங்குறேன். உங்களுக்கு தெரியணும், தூங்குவதற்கு எனக்கு 3.5 மணி நேரம் தான் நேரம் கிடைக்குது. அதிகாலை 3:30 எழுந்து சாத்திரம் படிக்கணும். படிக்க ஐயோ இது படிக்கலையே அது படிக்கலையே என்ற தேடல் உண்டாகிவிட்டால் உங்களுக்கும் தூக்கம் வராது, ஆனந்தப்படுவீர்கள். இந்த 21 மணி நேரம் நான் என்ன பண்றேன், 21.5 மணி நேரம் படிக்கணும். படிக்கிறதை விட ஆச்சாரியார்கள் சொல்வதை கேட்கணும். மற்ற மொழிகளில் எல்லாம் படித்தல், நம்ம ஆன்மீகத்துல மட்டும் மொழி படிக்கிறது என்பது கேட்கிறது. ஒரு பாஷ்யம் படிக்கிறது என்பது ஸ்ரவணம். நிறைய படிச்சுக்கிட்டோம், இப்ப கேட்டுட்டோம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். உங்களோட இந்த வாச்சகம் வந்துகிட்டே இருக்கும். ஒன்றவன், நீங்க வீட்டுக்கு போகும்போது பாடிக்கிட்டே போவீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் தான் உணர்ந்தான் 5. மூன்றினுள் நின்றவன். 2ஆய் தெரிந்தது என்னது? மாயை, மித்தியினால் 2ஆய் தெரிந்ததுன்னு நிறுவனம் பண்ணிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, 3ஆய் நின்றான். காலங்கள் 3, காலங்கள் 3, இறந்த காலம், நிகழ்காலம், இனி வருங்காலம் என்று 3ஆய் நின்றான். 4 உணர்ந்தான். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்கின்ற 4 வேதங்களை உணர்ந்தான்.
வென்றனன் ஆறு. ஆறு என்பதற்கு இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை செய்யணும். உங்களுக்கு நோட்ஸ் பண்ணிக்கிறவங்க அதை எழுதிக்கோங்க. இதில் முக்கியமாக 4 அம்சங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமூலர் 4 நிலைகள், தத்துவ நிலைகளில் இருந்து இந்த நூலாக்கம் பண்ணியிருக்கார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 தத்துவ நிலைகளில் இருந்து இந்த நூலை ஆக்கியிருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்தை சொல்வதானாலும் இந்த 4 நிலைகளிலே சொல்வார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4 நிலைகளிலே சொல்வார். சரியை என்று சொன்னால் சரீரத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய இந்த லௌகிக வாழ்க்கையா, உலக வாழ்க்கை சரியை. அந்த உலக வாழ்க்கையிலே இந்த சரீரத்தை கொண்டு இறைவனுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு. வாழ்க்கையின் லட்சியம்னா என்னன்னு முதலே போட்டோம். இறைவனை அறிவதுதான் வாழ்க்கையின் லட்சியம். அப்ப அதற்கு உபாயமாக சொன்னது 4 மீன்ஸ். அதுக்கான மீன்ஸா சொன்னது 4. சரியை, சரீரத்தினாலே இறைவனுக்கு தொண்டு செய்தல், ஆலயங்களை சுத்தப்படுத்துறது, ஆசிரமங்களிலே சேவை பண்ணுவது, இது ஒரு மார்க்கம், சரியை மார்க்கம். தன் உழைப்பை கொடுப்பது, பூக்கட்டி போடுவது, பூக்களால் தொடுத்து மாலை செய்து இறைவனுக்கு சாற்றுவது, இதெல்லாம் சரியை, சரியை மார்க்கம். கிரியை என்று சொன்னால் வெளியிலே நிற்கிற பக்தனாகப்பட்டவன் சரியினால் நிற்கிறான். உள்ளே அர்ச்சிக்க துணிந்திருக்கிற அந்த அர்ச்சகர் கிரியை மார்க்கத்தில் இருக்கிறார். அது மந்திர மார்க்கம். அடுத்து சரியை, கிரியை, யோகம். இப்ப இறைவனை நாம இறைவா என்று சொல்லி அந்த பிம்பத்தின் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி ஆவாகனம் பண்ணி நம்ம வழிபாடு செய்கிறோம், இறைவா என்று சொல்லி. அப்ப அது வெளியே இருக்கு. அதை அகத்துக்குள் தியானிப்பது யோகம். யோகம் இன்னர் மெடிடேஷன், யோகம். அங்கிங்கனாதபடி நீக்கமறைந்த பரம்பொருளை, நீக்க நிறைந்திருக்கிற பரம்பொருளை இருக்கும் இடமெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி சென்று தேட வேண்டியதில்லை, அது என்னுள்ளே இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பது யோகம். முதல்ல அதை தெரிந்து கொள்வது யோகம். பிறகு நான் அப்பவே அந்த பாடலில் சொன்னது போல, தன்னை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று சொன்னேன். அந்த மாதிரி தன்னை அறிந்து கொள்வது கடைசி ஞானம்னு பேர். தன்னை அறிந்து கொள்வது ஞானம். இப்படி படிநிலைகளை சொல்வார். இத எந்த விஷயத்தை சொன்னாலும் இந்த 4ஐயும் உள்ளடக்கி சொல்வார். ஆக இதுல ஒன்றவன் தானே என்ற சொல் ஞான மார்க்கத்தை குறிக்கக்கூடியது. இரண்டவன் இன்னருள், மூன்றவன் நின்றனன் மூன்றினுள் என்பது சொல்வதெல்லாம் சரியை மார்க்கத்தை சொல்லக்கூடியது. 2, 3, 4 என்பதெல்லாம் கிரியை மார்க்கத்தை சொல்லக்கூடியது. வென்றனன் 6 என்ற சொல் யோக மார்க்கத்தை சொல்லக்கூடியது. குண்டலினி யோகம் என்ற தத்துவத்திலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்கின்ற 6 ஆதாரங்களை சொல்வார்கள் பெரியோர்கள். அந்த 6 நிலைகளையும் வென்றனன் என்றால் யோகத்திலே யோகியானவன். விரிந்தனன் 7 உம்பர் என்பது சகசிராரமாகிய 7லே சென்று விரிந்தான். அப்படி விரிந்தவன் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தேட்டே. மறுபடியும் இருந்தான் வருது இல்லையா? இருந்தான் என்ன? எக்ஸிஸ்டன்ஸ். இதை பற்றி மேலும் விரிவாக அடுத்த நிகழ்ச்சியிலே பேசுவோம். அடுத்த வாரம் 3 to 4. அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. 2 நிகழ்ச்சி அடுத்த வாரம். 25ஆம் தேதி பூஜ்ய சுவாமிஜியினுடைய வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் என்கின்ற புத்தகத்தினுடைய தமிழாக்க உரையை பேச இருக்கின்றோம். அதில் 20 தத்துவங்களை சுவாமிஜி பேசியிருக்கிறார். அதிலே முதல் 9 தத்துவங்களை மட்டும் அடுத்த வாரத்திலே, அதனால நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளலாம். இது மாதிரி முடிஞ்சிட்டு அடுத்தது அந்த ஸ்பீச்சை தொடர்ந்து பேசுவோம். கொஞ்ச நேரம் இருக்கும்படியாக தயாரிப்போடு வாங்க. 2 நிகழ்ச்சியும் அடுத்த வாரம் கலந்து கொள்ளலாம். இப்போ எல்லாரும் இந்த ஒன்றவன் தானே பாடுவோம். இருங்க, இது முடிச்சிடலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள்
நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனாறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. அங்கிங்க நாதபடி நீக்கும் வர நிறைந்திருக்கிற பரம்பொருள் உங்கள் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து சாஸ்திர நூல்களெல்லாம் குருவுடைய அருளோடும் துணையோடும் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் தொடர்ந்து நல்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்து ஆனந்தித்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான தளத்தினை அமைத்து கொடுத்திருக்கிற பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை தொழுது வணங்கி நிறைவு செய்கிறோம். ஒரு சில கேள்விகளை மட்டும் கேளுங்க. சின்ன விஷயம் அப்படின்னு உடனே பயமா போச்சு. என்ன சின்ன விஷயத்தால தான் பெரிய பிரச்சனைகள் வரும். சின்னது பெருசுன்னு உலகத்துல கிடையாது. ஒரு விஷயம் சித்திர எழுத்துக்கள், கோல் எழுத்துக்கள். கோல்னா ஸ்டிக்கா இருக்கும். அது ஸ்லைடெல்லாம் வச்சிருக்கேன், இன்னொரு நாள் காட்டுறேன். அடுத்தது வட்டு எழுத்துக்கள். அடுத்தது இப்ப இருக்கிற காலம் வந்து இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, தா போட்டோம்னா அப்படியே ஸ்கொயரா வருதுல, அது சதுர எழுத்துக்கள். Three to 4 4 to 5:30 அது முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதான். ஒரு 15 to 20 minutes டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து 3 to 4 எவ்ரி சண்டே இருக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கிளாஸ் இருக்கும். இப்போ இதை எப்படி திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ திருமந்திரம் எப்படி 3017 பாடல்னு சொன்னேன். அதை சுவாமி எப்படி வகுத்திருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல பாயிரம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரேயர் போர்ஷன், அது பிரார்த்தனா போர்ஷன். அதுதான் இப்போ நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம். இந்த 10 பாடல்களை அந்த பிரார்த்தனா போர்ஷன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், அதெல்லாம் இதில் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அற்புதமான பாடல்கள் இதில் இருக்குது. அதில் ஒரு 10 பாடல்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். அன்பே சிவம் இந்த அறிமுக உரையில் வச்சுருக்கிறேன், அதையும் அடுத்த வாரம் சொல்கிறேன். அன்பே சிவம் எல்லாம் ஃபேமஸான பாடல்கள். அன்பே சிவம், சிவமும் அன்பும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படின்னு சொல்லுவார். சிவமும் அன்பும் இரண்டென்பார் அறிவிலார்னு உடனே ஆமாம் ஒன்றுதான். அன்பே சிவம் வரும் வரும் எல்லா. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் நாலேஜ். நம்ம சாஸ்திர நூல்கள்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை விஷயங்கள் இருக்கு, அத்தனை விஷயங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கு. அதை 4 மெயின் தலைப்பா பிரிச்சிருக்கு: சரியை, கிரியை, யோகம், ஞானம். அடுத்தது 10 பிரிவு. அதில் 1வது பிரிவு பாயிரம். பாயிரம்னா பிரார்த்தனை. அதுக்கு அடுத்தது 9 தந்திரங்கள். முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம் சொல்லி 9 தந்திரம். அந்த ஒவ்வொரு தந்திரத்துலேருந்தும் 10 பாடல் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம படிக்க வேண்டிய இந்த மாதிரி உங்களுக்கு 10 ஷீட் கொடுப்பேன், அவ்வளோதான். அந்த 10 × 10 100 பாட்டு. 100 பாட்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம்னாலே மாபெரும் புண்ணியம். மந்திரம் என்று சொன்னால் முதல்ல அடிப்படையாக ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது மந்திரம். ப்ராப்ளம் சால்வர். ஒரு வழியை காட்டிடும், அதற்கு ஒரு விடையை கொடுத்துடும் இந்த மந்திரம். மனநாத் திராயத்தே இதி மந்திரஹா என்று
சாஸ்திரங்கள்ல சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். திராயத்தே என்றால் காப்பாற்றுவது, மனனம் பண்ணினால் காப்பாற்றுவது. இதி மந்திரஹா, மனநாத் திராயத்தே இதி மந்திரஹா. அப்போ மனதினால் நீங்க தியானிக்க தியானிக்க உங்களுக்கு அந்த அருளாற்றல் கூடிக்கொண்டே வரும். நம்முடைய நேரங்களை எல்லாம் இப்படிப்பட்ட சத் சங்கங்களிலே கழிப்பது என்பது பேரானந்தமானது. அப்படி 10x10 100 பாட்டை படிச்சு ஒரு மங்களம் பண்ணிடுவோம், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிடுவோம். அப்போ நமக்கு ஒரு காரியத்தை எடுத்தோம், செய்தோம், முடிச்சோன்னு இருக்கும். இல்லைன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த வாரம் மெட்ராஸ் போக வேண்டி வரும், பாம்பே போக வேண்டி வரும், மழை பெய்யும், இப்படி பல இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், போய் பார்க்கணும், இப்படி பல கல்யாணம் வந்துடும், விசேஷங்கள் வந்துடும், இப்படி வந்துடும். அப்போ நமக்கு பல விதமான இடையூறுகள் உண்டாகும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, வந்தே ஆகணும், அடுத்த வாரம் கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணி ஆகணும், அவ்வளோ அருமையாக இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது, நம்ம தமிழில் இருக்கா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா பாப்பா, இங்கே பாருங்க, இந்த புஸ்தகத்தை படித்து முடிக்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று, இதில் என்ன போட்டிருக்கு, எத்தனை போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். இது வால்யூம் 1, இன்னொன்று இருக்கு, அந்த 2 மறைஞ்சிருக்குது, இப்போ கண்ணுக்கு தெரியாது. ஒன்றவன் தானேன்னு கொண்டு வந்திருக்கேன், இன்னொன்று ரூமில் வச்சுருக்கேன். அப்போ 2 புஸ்தகம் இருக்குது அப்படின்னு நம்ம டார்கெட் எடுத்துட்டோன்னு வைங்க, ஐயோயோ நான் வரலப்பா, என்னாலலாம் முடியாது. அதனால தான் 10 கொடுத்துருக்கேன். ஈஸி, பிரித்து செஞ்சா ஈஸியாக முடிச்சிடும். இது நம்ம சொல்கிறோம், பூஜை சுவாமிஜி என்ன சொல்லுவார்னா, எது கஷ்டமோ அதை செய் முதல்ல என்பர். குழந்தைங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாமில் எழுதும்பொழுது என்ன பண்ணுவோம், டஃப்பான கொஸ்டின்லாம் விட்டுருவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தெரிஞ்சதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. டஃப்பாக உனக்கு எது கஷ்டமாக இருக்கோ அந்த கேள்விக்கெல்லாம் முதல்ல எழுதிடு, யோசிச்சு எழுது, நேரம் வேணும். ஈஸியான கொஸ்டின் எழுதிடுன்னு சுவாமிஜி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் இதோட பூர்த்தி பண்ணுவோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.